மாமோய் மாமா மாமோய் வாங்க மாப்பிள்ள. என்ன பகல்ல இந்த தூக்கம் தூங்குறீங்க? என்னையா பண்ணுறது, இன்னைக்கு வேறு காந்தி ஜெயந்தி, கடை வேறு லீவு, ஒரு வகச்சிலையும் காணுமே. நான் இருக்கும்போது நீங்க எங்க மாமா கவலைப்படுறீங்க? இங்க பாருங்க, நேத்தே வாங்கி வச்சுட்டுங்க. மாப்பிள்ளை சத்தியமாக சொல்கிறேன் ஐயா, நீ தான் என் மாப்பிள்ளை, உனையாட்டத்தையா இருக்கணும். படுக்கும்போது கூட என்ன நினச்சி தெரியுமா, என்றா இன்னைக்கு ஒரு இழிச்சு வாயின் வந்து மாட்டலையேன்னு நினச்சேன். ஐயோ மாப்பிள்ளை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சும்மா பொதுவாக சொன்னனுங்க. சரி சரி, என் பொண்டாட்டி வேறு வாய்க்காலுக்கு துணி விழி போய்க்கிறா, அவன் வந்தா ஆடி அளவு தெரிப்பா, ஆட்டு வாழை தளவு தெரிப்பா, வாரக்குள்ளே முடிச்சு போடல. என்ன மாமா தலைவாணி எல்லாம் ஒரே மூத்திரவாடியா இருக்கு? பாப்பா இப்போ பேஞ்சிருப்பாளுங்க. பாப்பாவா? நம்ம வீட்ல யாருங்க மாமா பாப்பா? நம்ம சுமதி தானுங்க, அவதான் ஒன்ன கட்டல போற வழக்கத்தையும் விடாத வச்சிருக்கிறாளுங்களே. சுமதியா? சரி சரி ஊற்றி விடுங்க, அவ வந்துட போறா. மாமா தண்ணி மூஞ்சி போச்சுங்க, இருங்க நம்ம அட உட்காருங்க மாப்பிள்ள. சுமதிமா, மாமனுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. வரேன்ப்பா. மாப்பிள்ள பாப்பா வரா, எடுத்து உழைச்சு வைங்க, அக்க போறாய் போயிரு. சரி சரி போறா வச்சு செவுத்துட்டி கோருங்க. அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. மாமங்கிட்ட கொடு பாப்பா. என்னடா சுமதி உன்னை லவ் பண்றாளா? ஆமா, ஏன்? இது பாருடா. மாமா, நான் உங்களை லவ் பண்றேன். இப்படிக்கு சுமதி. டேய், அந்த பொண்ணு இவனை லவ் பண்றாடா. ஒரு நிமிஷம், இத வர்றேன். டேய் சின்னவா, இத பாருடா. டேய், மூஞ்ச பார்க்காதீங்கடா, வவுத்து எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. எல்லாம் ஒண்ணுதான், பாடிட்டு படுங்கடா. காலையில வேலை இருக்குது, இவனுங்க வேற நேரங்காலம் தெரியாம. அவனுங்கடா ஆளை காணோம். அதை ஏன் கேட்குற? விடிய காலையில் 4 மணியிலிருந்து ஒரே ஓரியாட்டம். எலெக்ஷன் டைமு, செவுறு விளம்பரம், அது இதுன்னு ஏகப்பட்ட எழுதுகிற வேலை வருமாம்மா. நறுக்குன்னு 4 காசு சம்பாதிச்சு போட்டு அப்புறம் வரானாமா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஏன்டா அது நிரந்தர வருமானம் இல்லையாடா, கம்பெனிலேயே மிஷினு கிஷின்னு ஓட்டி பழகிட்டீங்கன்னா நிரந்தரமான வருமானம் கிடைக்குன்னு சொன்னா கேட்குறானா. பஸ் ஏற்றி விட்டுட்டு இப்போ தான் வரேன். சின்னவா,
தப்பா நினச்சிக்காதடா. நான் கூட சொல்லலான்னு தான் பார்த்தேன். அது வெளியில் காத்தோட்டமாக வண்டி ஓட்டி சுற்றிட்டு இருந்தேனா இங்கே கம்பெனிக்குள்ளே இருக்க முடியலடா. நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. நீ சங்கடப்படுவேன்னு தான் சொல்லடா. அது நான் கூட ஊருக்கு கிளம்பிடுறேன்டா. ஐயோ, காலையில் 9 மணிக்கு ஓனர் வேற வந்துடுவான். அவன் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியலடா. ம், இந்த நீ போயிட்டானா? சை, வண்டி வர 10 நிமிஷம் நிற்கும். பாத்ரூம் போகிறவங்களாம் போயிட்டு வந்துருங்க. போடுறா. எதுரா? கீழே. எதுரா? மேலே. நான் ஒரு வர காப்பி ஒன்று கொடுங்க. மேலேயா கீழேயா? மேலே. சே, எதுரா? கீழே போடு. அது எங்கெல்லாம் ஜெயிக்கணும்னா இன்னொரு வாட்டி பிறந்து வரணும்டா. சே, அடிச்சுக்கிட்டே இருக்கிறியா? இப்ப பாடுறா. இஷ்டம்னா என்னன்னு தெரியும்ல. 2 குண்டில் எதை வேணாலும் அடிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு குண்டை மட்டும்தான் அடிக்கணும். பக்கத்து குண்டு மேலே லேசாக பட்ட கூட விட்டு நீ ஒரே ஒரு குண்டை மட்டும் அடிச்சிட்றா. இது வரைக்கும் நான் ஜெயிச்ச எல்லா குண்டையும் எடுத்துக்கூடா. அந்த ஆரஞ்சு குண்டு அடிச்சிட்டா சுமதி எனக்கு. அவன் ப்ளூ குண்டு அடிச்சிட்டான்னா சுமதி எனக்கு.
திருப்பூர்ல இருந்து அதுக்குள்ள வந்துட்டீங்க? உன் பூலவாக்க தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். உங்களோட வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் மாரி போச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். ம், என்ன ஒன்றும் தெரியாத விளையாட்டம் பார்க்குற? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எனக்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு லெட்டர் கொடுத்து வச்சிருக்க. எந்த லெட்டரு? மாமா நான் உங்களை லவ் பண்றேன். இப்படிக்கு சுமதி. இந்த பாரு, சும்மா எல்லாத்தையும் தெரிஞ்சவனாட்டம் பேசாத. இந்த பாருங்க, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ நீங்க போதையில இருக்கீங்க, பேசாம போயிருங்க. பதில் சொல்டி. போதையில் இருந்தாலும் தெளிவாக தானே பேசுகிறேன். ஏய் நில்றி, ஒரு எட்டு எடுத்து வச்சா கொண்டை எடுத்துருவேன். ஏய், அப்படியே புரியாத மாதிரி நடிக்காதடி சிந்துக்கள்ளி. இந்த பாரு, சும்மா எல்லாத்தையும் தெரிஞ்சவனாட்டம் பேசாத. அது நான் உனக்கு எழுதி வச்ச லெட்டர் தான். குடுக்கலான்னு வந்தா எப்பவுமே புறவுக்கு வர நீ அன்னைக்கு இங்க காணோம். சரி நாளைக்கு கொடுக்கலான்னு காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்தா அந்த குடிகாரன் மேலே வந்து இடிச்சான். புக்கெல்லாம் கீழே கொட்டிருச்சு. ஒரு நாள் காலேஜ் போயிட்டு இருந்தப்ப அந்த பரதேசி நாய் என் மேலே வந்து இடிச்சான். புத்தகம் எல்லாம் கீழே கொட்டுச்சு. அந்த லெட்டரை எடுத்து வச்சுட்டு தான் ஊர் பூரா நான் கொடுத்ததா சொல்லி திரிறானா? அந்த லெட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அவன் நீ கொடுத்ததா சொல்லிட்டு தெரியறானா? சுமதி, நான் உன்னை தப்பாக நினச்செல்லாம் ஒன்றும் கேட்கல. எல்லாம் அவனால் வந்த வேண. நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். வேணாம்ப்பா, போதும். இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். சும்மா இருக்க புள்ள கிட்ட வந்து லவ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்றது. இப்ப அவன் சொல்றான், இவன் சொல்றான், சந்தேகப்பட்டு வந்து கேக்குறது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இனிமே தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. நில்லு ஒரு நிமிஷம். இனிமேல் உன்னை எப்பயுமே சந்தேகப்பட மாட்டேன். இது நம்ம காதல் மேல சத்தியம். இது பாருங்க, நம்ம காதல் இப்படியே இருக்கணும்னா 2 கண்டிஷன். 1, இத பத்தி நீங்க அவன்கிட்ட போய் எதுவும் கேட்டுட்டு இருக்க வேண்டாம். 2, என்னை பத்தி இதோ வெளியில தப்பா சொல்லி திரிதானே அந்த குடிகாரன் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது. இது 2த்துக்கும் சரினா நம்ம இப்படியே இருக்கலாம். இனிமேட்டுக்கு நான் அவங்ககிட்ட பேசுனேன், என்னை செருப்பாலேயே அடி. ஐயோ சுமதி, இனிமேல் அந்த நாய் கூட பேசவும் மாட்டேன், உன்னை சந்தேகப்படவும் மாட்டேன். போதுமா? ம்